சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/6/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் நாள். பிரதமை திதி நாளை காலை 5:13 வரை. மூலம் நட்சத்திரம் இன்று மாலை 5:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்யக்கூடிய வரவுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன துறைகளில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான நல்லவைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கு. இப்போ தான் பௌர்ணமியிலிருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறது எல்லா நிலைமைகள்லையும் பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி மேசராசிக்காரங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஒரு நிலையில் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கல நினச்சிட்ருக்கிறீங்களோ, அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் ஒரு நிலையில் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். அல்லது பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 30 வயது 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், வேலையே கிடைக்காமல் இருக்கும், நல்ல சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு தூர பயணங்கள் ஏதாவது அமைந்து அல்லது ஏற்கனவே தூரமான இடங்களில் தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலம் அல்லது வெளிநாடு போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே சகலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு குலதெய்வ தரிசனம் கிடைக்கலாம், அல்லது ஒரு குருவுக்கு நிகரான ஒரு புனிதருடைய தரிசனம் அல்லது அந்த புனிதருடைய ஜீவ சமாதிகள் போன்றவைகள் இருக்கு இல்லையா, அதை போய் பார்த்து அதன் மூலமான ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த உடல் கோளாறு, மனக்கோளாறு எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இந்த நாளில் இருந்தே உண்டுன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் முதலே வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை. கணவர் நம்ம பேச்சை கேட்குறாரு, பரவாயில்ல, பட்டு திருந்திட்டார் மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏற்கனவே நான் சொன்னதை கேட்காம தான் இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகளும் வந்திருக்குது. இனிமையாவது மனைவியோடைய பேச்சை கேட்போம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நல்லவைகள் மனசில் வந்திருக்கு என்கின்ற மாதிரியான நிம்மதியான ஒரு போக்கு உங்களுக்கே நல்ல விதமாக தெரியக்கூடிய தன்மை. குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை, புள்ள படிக்கலை அல்லது பிள்ளைக்கு சரியாக உடல்நிலை சரியாக இல்லை, எதுவும் குடும்பத்தில் நல்லா இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். வியாபாரம் ஆகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் வீட்டுக்கு நான் 10 பைசா எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியலையே. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள், சுய தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நிறைவான பண வரவு இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறது. பொதுவாகவே சந்திரன் 8இல் இருக்கும்போது அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது இல்லையா. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கே. விதின்னு ஒன்று இருந்தாலே அதற்கு விதிவிலக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் கொடுப்பார் இல்லையா. அந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காத ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனே இன்றைக்கு வலுத்த அமைப்பில் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த சந்திரனை பார்க்கிறார். ஆக 8இல் இருந்தாலும் கூட ஒரு சில நிலைகளில் மனசு ஒரு மாதிரியான ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கும். ஆகவே ஒரு சாதாரண நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஆனாலும் சந்திராஷ்டமத்தில் ஒன்று சொல்லுவோங்க, எதுவும் ஒரு புதிய முடிவு எதையும் எடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் ஒரு இடத்துல வாக்குறுதி எதுவும் கொடுக்காதீங்க. ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இன்றைக்கி கொடுக்குறத ஒரு நாள் தள்ளி வச்சு நாளை கழித்து பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது, அதாவது செய்வன திருந்தச்சை என்கின்ற மாதிரியாக ஒரு 2 நாள் தள்ளி போட்டு செய்வது. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலில் வீட்டில் பெரியவங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், மனைவியை கேட்டுக்கிறேன், கணவனை கேட்டுக்கிறேன், அப்பாவை கேட்டுக்கிறேன், அம்மாவை கேட்டுக்கிறேன், இருக்கட்டுங்க நம்ம பிள்ளை அறிவாளி பிள்ளையாக கூட இருக்குது, என்
என் பிள்ளைய கூட ஒரு வார்த்தை கேட்டு நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களில் முடிவை எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு நாளுக்கு பின்னாடி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே சந்திராஷ்டமம் பெரிய தோல்விகளையோ சாதகமற்ற தன்மைகளையோ உங்களுக்கு கொடுத்துறாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தன வீட்டில் வலுவாகவே இருக்கிறார். சந்திராஷ்டமம் தன்னைக்கு பணம் வருமா வராதுங்கய்யா? நிச்சயமாக வரும். ஒரு மாதம் ஒரு முறை வரக்கூடிய சந்திராஷ்டமத்தில் எல்லா சந்திராஷ்டமும் ஒரே மாதிரி கெடுதல்களை செஞ்சிடறதில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வரக்கூடிய சந்திராஷ்டமமாகவே 2ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதியான புதனும் சுக்கிரனும் வலுத்து இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு லிபரலான அமைப்பு உங்களுக்காக இது வரைக்கும் கொடுக்கக்கூடியவர் கூட தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த வேலை தொழில் அமைப்புகளில் பணம் வரும் என்பதில் ஒரு தீர்க்கமான சிந்தனை இப்போது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். குடும்பம் அமையாதவர்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மனைவி கிட்ட இருக்கின்ற ஒரு நல்ல குணத்தையோ கணவன் கிட்ட இருக்கின்ற ஒரு நல்ல குணத்தையோ அனுசரித்து, என்ன இருந்தாலும் இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன், பரவாயில்ல நம்ம மனைவி இப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி என்பது போன்ற விட்டு கொடுத்து போகக்கூடிய சில அமைப்புகள், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மங்களகரமான நாளாக இந்த நாள் அமையுங்க. 7ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் இன்றைக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதை விட மேலே ராசியிலேயே இன்றைக்கு உங்களுடைய ஒரு பெரிய ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கிறார். கூடவே ராசிநாதன் இருக்கிறார். அதாவது ஒரு 2-3 வசதி மிகுந்த நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னா கூட இருக்கிற நமக்கு சக்திக்கு ஏற்பட்டது போல் அவங்கள கொஞ்சம் உபசரிப்போம். அவங்ககிட்டேருந்து ஏதாவது நமக்கு நன்மைகள் வருமா, அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்களா, அல்லது இன்றைக்கி இருக்கிற சிக்கலை இவங்க தீர்த்து வைப்பாங்களா, திடீர்னு வந்திருக்கிறாங்களே, நல்லவங்களாக வந்திருக்கிறாங்களே, பணம் உள்ளவங்க வந்திருக்கிறாங்களே, அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லவைகள் நடக்குமேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து புதன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதும், ராசிநாதன் சந்திர அதியோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறதும் உங்களுடைய மனம் இன்னைக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். எந்த ஒரு அமைப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையான நிலைமைகளில் இந்த சமீப காலத்தில் ஒரு 4 மாதமாகவே நீங்கள் சரியாக இல்லை, எதுலேயும் ஒரு நிலையாக இல்லை, வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை, குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை, இதுக்கு நீங்கள் லாயக்கில்லை அதுக்கு நீங்கள் லாயக்கில்லைன்னு வேலையில் கூட மேலதிகாரி போட்டு நம்மளை போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை நிலைமைகளும் ஒரு நல்ல விதமாக மாறி நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அமைப்பிற்கு அமைந்து அதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வுகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், சொந்த தொழிலை வச்சுருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பணியிடங்களில் ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன். அதாவது எந்த இடத்துலேருந்து பணம் வருதோ அதில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தானங்க பரவாயில்ல, வீட்டில் கூட கொஞ்சம் சமாளிச்சிடுறோம். வீட்டிலிருந்து பகலில் வெளியே போய் ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செய்கிறோம், தொழில் பண்ணுறோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அந்த சந்தோஷங்கள்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அறிவான தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய, பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய கன்சல்டேஷன் மாதிரியான அமைப்புகள், மீடியேட்டர் மாதிரியான அமைப்புகள், கணிப்பொறி சம்பந்தப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் போன்ற விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற கிடைக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவின் வீட்டில் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்க. பொதுவாகவே ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த ஸ்தானங்களில் வலிமையாக இருந்தால், வலிமைனா என்னங்க, ஒரு நட்பு வீட்டில் இருந்தால் அல்லது ஒளித்தன்மையோடு இருந்தால் ஒரு சுப கிரகங்கள் பார்த்தா நல்லதுங்களை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. இன்றைக்கு அந்த விதி கடகராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும், அதுவும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது எந்த பக்கம் போகிறது, எந்த பாதையில் போகிறது, இந்த பக்கம் போனால் இடிக்குது, இந்த பக்கம் போனால் முட்டுது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை சூழல்களும் அப்படியே படிப்படியாக மாறுவதற்கான ஒரு நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடம் வேறு இன்றைக்கி சுபத்துவமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பது ஒரு தைரிய வீரியத்தை மனதிற்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வரட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கம் பரம்பொருள் இருக்குது, நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலை, எல்லாருக்கும் நம்ம நல்லது தான் நினச்சோம், அதனால் நம்ம கெட்டு போக மாட்டோம், பலவீனம் ஆகிட மாட்டோம் என்பது மாதிரியான மன தைரியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் பற்றிய கலக்கங்கள் கொஞ்சம் விலகும்.
எதையும் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதை தெரியுது பார் என்கின்ற மாதிரியான சில தோற்றங்களும் இன்று முதலே ஒரு மாதிரியாக கடகராசிக்காரர்கள், குறிப்பாக பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை என்றதான் உண்மை. இந்த 2 நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா லெவல்லையும் ஒரு மாதிரியாக விடுதலை வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் தொல்லைகள் தீரும், ஆரோக்கிய குறைவுகள் தீரக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவுக்குன்னு மாசமான இவ்வளோ செலவு எடுத்து வச்சிருக்க வேண்டியிருக்கு. வருகின்ற சம்பளம், வருகின்ற வருமானம் இவ்வளவு தான். இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மருத்துவ செலவிற்காகவோ அசுப செலவுன்னு சொல்லக்கூடிய வீண் விரயங்களுக்காகவோ போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் இந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் இந்த வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், யாரோ ஒருத்தர் வாங்கினதுக்கு நான் பழி சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் எண்ணங்கள் இருக்கக்கூடிய அல்லது பண விரயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளும் இனிமேல் மாறக்கூடிய, முன்னேற்றங்கள் வரக்கூடிய, இந்த வாரத்திலேயே விடிவு காலம் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இந்த நாள். விரையாதிபதியாக இருந்தாலும் கூட சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்து 5, 11ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். லாபஸ்தானத்தில் இன்றைக்கு புதனும் சுக்கிரனும் இருப்பது, சூரியனே அங்கே வலுவாக இருப்பது போன்ற ஒரு நிலை அமைப்புகளில், ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறதும் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறதும் எதிலையும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 11ஆம் இடம் வலுத்தாலே தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்புகள் அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை யாரை ஜெயிக்க முடியல, எதை ஜெயிக்க முடியல, எந்த பழக்கத்தை விட முடியல, எதை அடைய முடியல, இந்த மாதிரியான வயதிற்கேற்றாற் போல் சில விஷயங்களை வச்சுருப்பீங்க இல்லையா? இவர் வாழ்க்கை துணைவராக வரணும், இந்த வேலை கிடைக்கணும், அல்லது இந்த வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகணும், அப்பா அம்மா கிட்ட பேர் எடுக்கணும், அல்லது இவரை விட முந்தி சென்று வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனாதிபதி வலுவாக இருக்கிறார், ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறார். 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இன்றைக்கு சந்திர அதியோகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்னங்க கிடைக்கும்? வேலையில் இதுவரைக்கும் மேலதிகாரிகளோடு முரண்பட்டு கொண்டிருந்தவங்க, நல்ல வேலை கிடைக்காதவங்க, அல்லது இந்த வேலையை விட்டலாமா தொழில் பண்ணலாமான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கேற்ற ஏற்பாடுகள், அதற்கேற்ற அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். வியாபார பெருமக்கள், ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, ஒரு சின்ன எந்திரம் வச்சுருக்கிறேன், அல்லது ஒரு சிறிய அளவில் தான் கடை போட்டிருக்கிறேன், ஒரு சின்ன இடத்துல தான், ஒரு 10க்கு 10 இடத்துல தான், அல்லது இன்னும் நடைபாதையில் தான் கடை போட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான எளிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட நிறைவான வருமானங்கள் இன்றிலிருந்தே இந்த வாரத்திலேயே கண்ணுக்கு அப்படியே கையிலேயே கிடைக்கக்கூடிய நல்ல லாபம் மிகுந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வழக்கில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போதைக்கு உண்டு. கடன் தொல்லைகளால் துன்பத்தை அடைஞ்சிருக்கிறவங்க, ஒரு வழக்கு நீண்டுகிட்டே போகுது, ஒரு சொந்த ஊரில் ஒரு இடத்தை வாங்க முடியல, ஒரு நிலத்தை வாங்க முடியல, அங்கே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, ஒரு பட்டா வாங்குறதுக்கு மறந்துட்டேன், அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டை எழுதி வாங்குறதுக்கு மறந்துட்டேன், இது அன்னைக்கு பண்ண ஒரு தப்பு இன்றைக்கு பெரிதாகி அதற்கடுத்து வருபவர் அதையே பிடிச்சிக்கிட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, அதை எப்படி நம்மளால் சால்வ் பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்பங்களும், அதற்கான அறிமுகங்களும், அதற்கான சில ஐடியாக்களும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய சிறப்பான வெற்றி மிகுந்த நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சிம்மத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் பௌர்ணமி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா அமைப்புகளும் கை கட்டின தூரத்தில் இருக்குது, ஆனால் கையில் தான் கிடைக்கலன்ற மாதிரியாக இருந்த அத்தனை அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான அறிமுகங்கள் இருக்கும். வாகனம் யோகம் இது வரைக்குமே எனக்கு இல்லை, ஒரு வண்டி வாங்க முடியல, இருக்கிற வண்டியை மாற்றிட்டு ஒரு கார் வாங்க முடியல, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்றாற் போல நற்பலன் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கு ஒரு நிறைவாகவே இருக்கும். சொந்த வீட்டு கனவு நனவாகக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 20 வயதுக்காரருக்கு சொந்த வீடு அமைஞ்சிறதில்ல, அதே நேரத்தில் ஒரு 40 வயதுக்காரருடைய கனவாகவே என்ன இருக்கும்னா, அவர் வீடு வாங்கிட்டார், இவர் வீடு வாங்கிட்டார், நான் இப்போ வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இதற்கேற்ற அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு மிக நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருப்பதால் உங்களுடைய சுகம் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள், மாணவர்களுக்கு கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையும். என்ன மேற்படிப்பு படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் இன்றைக்கு மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்பா அம்மா கூட இன்றைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
பெரிய அளவில் ஒரு ஃபீஸ் நிறைய கட்டக்கூடிய ஒரு படிப்பை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதற்காக எப்படி நம்ம குடும்பத்துக்கு இது சரியாக வருமா, அது சரியாக வருமா, இந்த அளவிற்கு செலவு செய்ய முடியுமா என்கின்ற ஒரு நிலையில் உங்களுடைய ஆசையை மட்டுப்படுத்தி வைத்திருந்த பெரியவர்கள் கூட இன்றைக்கு நீங்கள் தைரியமாக படிங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு தாங்க இன்றைக்கி கூடுதலாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரியவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷமாக மனமாற நல்ல ஆசை வார்த்தைகள் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமணமானவர்கள் இன்றைக்கு பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் ஒரு மாதிரியாக நிலைபெற செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். மாமனார் மாமியாரிடம் இன்றைக்கு ஒரு நல்ல வாக்கு வாங்குவீங்க. பிள்ளைகளை பற்றிய கூட கவலைகள் கூட இன்றைக்கு இருக்காது. தூர இடத்தில் பிரிந்திருக்கின்ற பிள்ளைகளிடமிருந்து கூட நல்ல செய்திகள் வரக்கூடிய, எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய, பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது என்பதை மனம் நிறைவாக நினைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அருமையாக 3ஆம் இடத்துல ஒரு முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய இடம், ஒரு புதிய அறிமுகம் வரக்கூடிய இடம். ஒரு சந்திரன் இன்றைக்கு சுக்கிர புதனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோகம். பௌர்ணமியை விட்டு இப்போ தான் விலகி இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடிவு காலம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. 3ஆம் இடம் எப்போவுமே தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இதுவரைக்கும் ஒரு இடத்துல தைரியமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த அமைப்பு. ஒரு குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வேலை அமைப்புக்குள்ளே கூட ஒருத்தருக்கு அடங்கி இருந்தாலும் கூட இவர் தேவையில்லாமல் என்னை சீண்டிக்கிட்டே இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணங்களில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒரு மாதிரியாக நிமிர்ந்து பதில் சொல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திசை மாறக்கூடிய ஒரு தன்மை. ஒருவரை அறிமுகப்படுத்திக்கிறது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீண்ட கால நண்பர்களாகவோ அல்லது ஒரு உறவினர்களாகவோ மாறக்கூடிய தன்மை இந்த நாளைக்கும் உண்டு. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதுவரைக்கும் எந்த இடத்துல உங்களுடைய புகழை, உங்களுடைய பெயரை நிலைநிறுத்த முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக மீடியா துறையில் சாதிக்கணும்னு இருந்தவங்க, கலைத்துறையில் என்னுடைய ஒரு அமைப்பு எண்ணம் எல்லாமே கலைத்துறையில் சாதிக்கணும், பெரிய பிரபலமாகணுன்ற எண்ணத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக ஊடகங்களில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அல்லது ஒரு நிலையில் மற்றவர்களிடம் என்னுடைய திறமையை அப்படியே முழுமையாக நிலைநிறுத்தி அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நாள் நல்ல நாளாக இருக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை தேடி ஒரு நல்ல வேலை அமையலை, என்னுடைய படிப்புக்கான ஒரு வேலை அமையலை, அல்லது இந்த வேலையை தான் நான் பார்த்தேன், இந்த வேலை எனக்கு கிடைக்காமல் வேறொரு வேலை கிடைத்திருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் அனைவருக்குமே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான வேலைகள் கிடைக்கக்கூடிய நாள். அரசு வேலைக்காக கடந்த சில வருடங்களாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி ஒன்றும் சரியாக இல்லை என்கின்றவர்களுக்கு அதற்கான சாதகங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு சுபரான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைக்கு முழுமையாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் எப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்களோ அன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லுவோம், எப்பெல்லாம் எதிரெதிரோ இருக்கிறாங்களோ அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த பௌர்ணமி அமாவாசைகளில் அமாவாசையில் குரு தொடர்பு இருந்தால் நல்ல நாளாகவும், பௌர்ணமியில் எந்த தொடர்பு இல்லைனாலும் நல்ல நாளாகவும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு அமையும். இதைத்தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். அது இன்றைக்கு முழுமையாக இருக்குது. ஐயா, தர்ம கர்மாதிபதி யோகம் என்னங்க தரும்? வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் நிறைவான லாபம். தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒருவர் எப்போ தான தர்மம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு மிஞ்சிதான தானத்தை செய்வார். நமக்கே வருமானம் நல்லா இருக்குது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு மிஞ்சி வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வருகின்ற வருமானத்தை கூட அடுத்தவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு திருமணம் முக்கியம். திருமண அமைப்புகளில் இதுவரைக்கும் கைகூடாத ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு கைகூடும். முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதைவிட
விட மேலாக கணவன் மனைவி பிரிந்திடலாமா என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, எப்பேற்பட்ட துன்பத்திலும் பிரிந்து விடாமல் குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள், தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற ஒரு நல்ல பாவகத்தில் ஒளிச்சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமைந்திருப்பதால் ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னொன்று, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தா அதை அப்படியே காப்பாற்றுவீங்க. இன்னைக்கு வாங்க பணம் கொடுக்குறேன், இன்னைக்கு வாங்க இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன், ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை இப்போவே முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, உங்களை நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவில் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். மேற்கு திசையிலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேற்கு நாடுகளுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு 8ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதுனால பாஸ்போர்ட் விசா போன்ற தன்மைகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு போவதற்கான ஏற்பாடுகள், வெளிநாட்டில் ஒரு நண்பர் இருக்கிறார், உறவினர் இருக்கிறார், மாமன் மச்சான் போன்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் என்னால் போக முடியாத சூழல்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தெளிவுகளும் தீர்வுகளும் பணவரவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. மனசு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதற்காக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே சில பேருக்கு தெரியாமல் மத்தியானம் வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ராசியில் இன்றைக்கு 3 சுபர்கள் அப்படியே வலிமையான ஒரு நிலைமையில் தொடர்பு கொள்கிறாங்க. யார் 3 சுபர்கள்? பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், 2வது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இன்றைக்கு ராசியை பார்ப்பது எல்லா நிலைகள்லேயும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. மாமன் மகள் அத்தை மகன் போன்ற ஒரு உறவுகளை கல்யாணம் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் இன்றைக்கு பெரியவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஆனால் எங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்தஸ்து வித்தியாசம் அல்லது பெரியவர்களுக்குள்ள முட்டல் மோதல் இருக்குது. பெரியவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கே. இந்த மாதிரியான ஒரு மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு பெரியவர்கள் தங்களுடைய பகையை மறந்து சிறியவர்களுக்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய, குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொழில் மேன்மைகள் இப்போது வலுவாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து இன்றைக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசியும் சுபத்துவம் 10ஆம் இடமும் சுபத்துவம் என்கின்ற போது வெகு நாட்களாக ஒரு தொழிலை பண்ணணும், ரொம்ப நாளாக இதை நான் நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த தொழில் பண்ணால் தான் எனக்கு சரியாக வரும், ஆனால் நான் வேறொரு இடத்துல வேறொரு நிலைமையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிகப்பு நிறமான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டாங்க. கட்டிடம் கட்டுறவங்க, பூமி சம்பந்தப்பட்டவர்கள், செம்மண் பூமியில் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பூமி லாபம் என்று சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இல்லாததை விட இப்போது நல்ல வருமானம் வரக்கூடிய, இந்த வாரத்திலேயே ஒரு நிறைவான பாக்கெட்டு முழுக்க நல்லா இருந்து அதை வீட்டுக்கும் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தனவரவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. மனைவினால் கணவனால் இதுவரைக்கும் மன அழுத்தத்தை சந்தித்தவங்க அந்த கணவன் மனைவி மூலமாகவே சந்தோஷத்தை அடையக்கூடிய அமைப்புகள். 7ஆம் இடத்துல கடுமையான சுபத்துவம் இருக்கு இல்லையா, அதை போலவே பெண் வழி உறவுகளின் மூலமாக ஒரு நிலையில் அபவாதங்களை அனுபவித்தவர்கள் கூட அந்த அடித்த உறவுகளை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள், அம்மா அக்கா தங்கச்சிகளுக்கு இன்றைக்கு சிறப்பாக ஏதேனும் ஆண்கள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என நிறைவான நாளாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 6, 12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்குது. பொதுவாகவே இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். எப்படி இந்த பணம் வந்ததுன்னு அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மறைக்கிற அளவாக இருந்தாலும், அல்லது கந்திஷ்டி பட்டுருமோ, அல்லது இருந்தால் நம்மளை பற்றி தப்பாக எடுத்துக்குவாரோ, இந்த மாதிரி எதுக்கு நம்ம சொல்லுவானே அப்படிங்கிற மாதிரி பணவரவில் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் செலவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வருகின்ற பண வருமானத்தை அப்படியே செலவாக செய்யக்கூடிய நாள். கடன் வாங்கி செலவு பண்ணாமல் வருமானம் வந்தே செலவு செய்யக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் இருக்குது. வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடே வாங்கணும், அல்லது ஒரு வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு அவரவருடைய வயதை வசதிக்கு ஏற்றாற் போல்
ஒருவர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஒருவர் நூற்றுக்கணக்கில் மட்டும்தான் செலவு பண்ணக்கூடிய தகுதிகள் இருக்குது. ஒருவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய தகுதிகள், வரக்கூடிய வருமானங்கள் இருக்குது இல்லையா? அவரவருடைய அந்தஸ்துக்கு ஏற்றாற் போல் வீடு சம்பந்தப்பட்ட, வீட்டு பொருட்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரனும் புதனும் இன்றைக்கு அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஒன்றை இன்றைக்கு மகர ராசிக்கார கணவர்கள் அத்தனை பேருமே வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதியில் அந்த மனசோடு இருக்கக்கூடிய நாள்னு இன்றைக்கி சொல்லுவேன். ஒரு 3 வருடமாகவே 2 வருஷமாகவே காசை கண்ணிலேயே காணோமே, பைசா இருந்தால் தானங்க வீட்டிலையோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ எதையோ ஒன்று செய்ய முடியும், பைசாவே இல்லாமல் நான் எப்படி செய்கிறது? இந்த மாதிரியாக குமைந்து கொண்டிருந்த அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு தீர்வுகள் நல்ல விதமாக ஒரு சரளமான பணப்போக்குவரத்து இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடம் சுபத்துவம் நாளே வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கும். இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறிய நீண்ட ஏதோ ஒரு பயணம் அவங்கவுங்க பிறந்த ஜாதக வலுக்கேற்ப ஒன்று நடக்குங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே பைக்குக்குள்ளே போயிட்டு வர்ற பயணம், அல்லது ஒரு 300-400 கிலோமீட்டர் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு வருது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் அல்லது இந்த வாரத்திலேயே வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இந்த பங்குச்சந்தை என்கின்ற யூக வணிக அமைப்புகளில் பணத்தை விட்டவர்கள், ஒரு சமூக ஊடகங்களில் கிடைச்ச அறிமுகங்களின் மூலமாக பண நஷ்டத்தை அடைஞ்சவங்க எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பான நாள். அதுலேயும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 99% கஷ்டம் நீங்கிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு ஜன்மச்சனி படிப்படியாக அப்படியே விலகி ஒரு 90% சோகங்கள், துன்பங்கள், சுகமில்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தீரக்கூடிய, சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் கிடைக்கும். 11ஆம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தின் அமைப்பில் இருக்குது. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அடுத்தவங்க கிட்டேருந்து காசு உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. இவர்கிட்டருந்து காசையே வாங்க முடியாது, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம் என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்திற்காக காசை கொடுத்தவங்க ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அல்லது ஒரு நல்ல அமைப்புக்காக ஒரு வட்டி அதிக வட்டி தராங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டுட்டேன், அப்புறம் பார்த்தா அந்த பணம் உள்ளதுக்கே கொஞ்சம் நஷ்டமாக தெரிகிறது. இந்த மாதிரி தெரியாத்தனமாக பணத்தை ஏமாந்து கொண்டிருக்கின்ற, ஏற்கனவே ஏமாந்து விட்டதாக நினச்சிருக்கிற அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் நீங்கள் உழைச்சி உண்மையான பணம் திரும்ப வரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நடக்குங்க. ரொம்ப காலமாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, நீண்ட காலமாக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டி வருமோ என்கின்ற மாதிரியான பயம், ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகலாம், இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட இந்த வாரமே போய் அந்த டாக்டர் வேறு மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு வாரம் 10 நாள் மாத்திரை சாப்பிட்டா போகிறோம், இந்த மாதிரியான உடல்நிலை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக ஒரு 50-60 வயசு தாண்டின அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்குது. இளைய பருவத்தினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும், நினச்ச வேலை கிடைக்கும், நினச்ச வேலையில் இந்த வாரத்திலேயே போய் உட்கார முடியும். வேலை ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட நல்லதொரு பணம், பதவி உயர்வு போன்றவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணத்தில் இருந்து ஜன்மச்சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, கூடவே கூடாதோன்ற மாதிரியான குழப்பத்தில் இருந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, இது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் இல்லை. சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இனிமேல் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், ஏற்கனவே இருக்கிற தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம். ஏன்னா இப்போ சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பிரவேசம் என்று சொல்லப்படக்கூடிய அதன் மீதான இயக்கத்தை இப்போ சனி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆகவே கும்பராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் அத்தனையும் ஆரம்பமாகிறது என்பது உங்கள் மனசுலேயே தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நாளாக இந்த நாள் அமையும். பௌர்ணமி யோகம், பௌர்ணமி சந்திரன், 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். இந்த 10ஆம் வீட்டைத்தான் தொழில் வீடுன்னு சொல்கிறோம். எந்த வகையில் உங்களுக்கு பணம் வருதோ, வேலை செஞ்சு வருதா, விவசாயம் பண்ணி வருதா, அல்லது ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு, அல்லது ஒரு டிரைவிங் வச்சுக்கிட்டு, அல்லது நீங்களே ஒரு வியாபாரியாக இருந்து மீடியேட்டராக இருந்து எந்த வகையில் உங்களுக்கு பணம் வருகிறதோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நல்ல தெளிவுகள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக நாளாக, அதிர்ஷ்ட நாளாக இன்றைக்கி மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையும்.
வேலை பற்றின கஷ்டங்கள் போகும். இதனால் வரைக்கும் விரயத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் இனிமேல் லாபத்தில் போகுன்ற நம்பிக்கை வரும். முதல்ல நம்பிக்கை வந்தால் தானே அப்புறம் அதை பற்றின செயல்பாடுகள்லாம் வந்து அதற்கான அடையாளங்கள்லாம் தெரியக்கூடிய அமைப்பு. நம்பிக்கை வருவதே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். தொழில் மேன்மை என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. கூட்டு முயற்சி இன்றைக்கு பலன் அளிக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குடும்பத்திலேயே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லையா, குறிப்பாக சுக்கரனுடைய தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில் சம்பந்தப்பட்டவர்கள், மேற்கு மாவட்டங்களில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பின்னல் ஆடை, ஆயத்த ஆடை, இதனுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்யக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய, பண வரவுகள் வரக்கூடிய, தொழிலுக்கு வளர்ச்சிக்கான முதலீடுகள், கடன்கள் குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதவி உயர்வு, பட்டம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு கிடைக்கும். ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த வாரத்திலேயே ஒரு மேலதிகாரியோடு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புகள்லாம் அப்படியே தீர்ந்து அவர் நம்ம சரியாக புரிந்து கொண்டு இந்த வேலைக்கு இவரை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற எண்ணம், மனமாற்றங்கள் உங்களை விட மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அடுத்த வாரத்திலேயே இது நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு 3-4 வருஷமாக சம்பளத்தை ஏற்றவே இல்லை, எப்போ தான் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, வாடகை ஏறிட்டே இருக்குது, சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், துணி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நிறைவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.